Hello students, இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் உள்ள மேக்ஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். 10 நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோலையும். இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ முதல் கணக்கை நான் எடுத்து எழுதிக்கிறேன். முதல் கணக்கு பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக 7 3/10 ப்ளஸ் ஆஃப் -10 7/21. ஓகே, இதை நான் மல்டிபிள் பண்ணி இங்கே ப்ளஸ் பண்ண போகிறேன். 73/10 ப்ளஸ் -217/21. ஓகே, இதை அகைன் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 73 × 21 ப்ளஸ் -2170 × 10 கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் அகைன் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்படின்னா நமக்கு -637/210 கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -37/210. ஓகே, இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள். கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் தான். இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நான் எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். கொஸ்டின் எடுத்து எழுதுகிறேன். கொஸ்டின் மார்க் -968 /79 × 4 512. ஓகே, இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுகிறேன். தெரியுங்கிறவங்க நீங்கள் ஸ்டெப்பு நீங்கள் போடாமல் நீங்கள் ஈஸியாக எழுதிடுங்க. கொஸ்டின் மார்க் 968 /79. இதை அப்படியே வச்சுக்கிட்டு 512 /4 மாற்றிடு. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இங்கே போனால் ரைட் ஹேண்ட் சைட் போனால் நமக்கு டிவிசிபிள் வந்துடும். இப்போ நான் இதை அடிச்சு கொடுக்குறேன். 128 வருமா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஸ்டின் மார்க் 968 = 128 × 79 போடுறேன். ஓகே, இங்கே டிவைடரில் இருக்குல்ல, அங்கே போனால் மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஓகே, அப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 968 இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10112 கிடைக்கும். ஸோ இந்த 968 அங்கே போனால் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ எக்ஸ்ன்னு வந்து நமக்கு 11080 கிடைக்கும். ஓகே, தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மில் எக்ஸினுடைய மதிப்பு என்னன்றதை கேட்டிருக்காங்க. அதை நான் எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். 1/5 = 1/x 1/x = 1/1.25. ஓகே, இதில் வந்து எக்ஸோட மதிப்பு, எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதை நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். 1/5 × x/1 = இது வந்து ஈக்குவல், இதுக்கு மீனிங் வந்து ஈக்குவல் 1/x × 1.25 / 1. ஓகே, இதை அகைன் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா x/5 = 1.25 / x. இதை அகைன் சிம்பிளிஃபை பண்ணோம்னா x² = 5 × 1.25. இது வந்து என்ன வரும், 6.25 வருமா? அப்போ ஸ்கொயர் எடுத்தோம்னா 625 25. அப்போ x = 2.5. ஒருவேளை உங்களுக்கு இந்த இதில் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு டெசிமலில் இருந்துச்சுன்னா அப்படி எழுதிருங்க. ஒருவேளை பின்னத்தில் கேட்டிருந்தாங்கன்னா 5/2. இதுதான் ரைட் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். ஃபோர்த் கொஷின் வந்து மதிப்பு காணுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் ரூட் சம் கொடுத்துருக்காங்க. இது ஈஸி தான். இதை வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரணும். ஒன் பை ஒன்னாக கவனிங்க. இதை நான் எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். இந்த ஸ்கொயர் ரூட்டை 383 + √302 - √164 + 28 - 9. ஓகே, இப்போ நான் இங்கேருந்தே செய்கிறேன் பாருங்கள். கவனமாக கவனிக்கணும். இப்போ 9க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 3 வரும். 28 - 3ன்னு வருமா? 28 - 3 25. ஸோ இந்த ஹோல் ரூட்டுமே வந்து 25. இப்போ 25 அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5 வந்து. ஓகே, அப்போ இங்கே ஏற்கனவே 164 இருக்குது. இந்த 164 இந்த ஹோல் இது வந்து நமக்கு 5ன்னு கிடச்சிருச்சு. ஓகே,
அப்போ நமக்கு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169. ஓகே, இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169. 169க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 13 வரும். அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 வரைக்கும் ஸ்கொயர் ரூட்டை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 302 நம்ம 13 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 289 வரும். ஓகே, அப்போ பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 வரும். இந்த 289க்கு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து 17 கிடைக்கும். ஓகே, அப்போ இங்கே நான் எடுத்து எழுதுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு என்ன வரும்? 389 + 17 வரும். இந்த 383 + 17, 383 + 17 நமக்கு 400 வந்துடுமா? ரூட் ஆஃப் 400 வந்துடும். 400க்கு ஸ்கொயர் ரூட்டு 20 தான் நமக்கு ரைட் ஆன்சர். இந்த லாஸ்ட்லேருந்து போங்க. இந்த லாஸ்ட்லேருந்து இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த மைனஸ் பண்ணணும். அந்த ப்ளஸ்ஸோ மைனஸோ எது இருந்தாலும் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக நமக்கு கிடச்சிடும் ஆன்சர். இப்போ 5th சம் பார்க்கலாம். 5th சம் பாருங்கள். அதே தான், ஸ்கொயர் ரூட்டில் இங்கே வந்து க்யூப் ரூட் கொடுத்துருக்காங்க. இதுவும் சிம்பிள் தான். இதை நான் எடுத்து எழுதுறேன் பாருங்கள். பாருங்கள், நான் 5th சம்மை இங்கே எடுத்து எழுதிட்டேன். ஸோ அது பாருங்கள், இதே அதே மாதிரி தான் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தே அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு கொண்டு வரலாம். 1க்கு க்யூப் ரூட் வந்து 1 தான், சரியா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே வந்து -26 1ன்னு வருது. மைனஸ் பண்ணால் -1, அப்போ 25 வரும். ஓகே, பாருங்கள், நான் 5th கொஸ்டினை எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1க்கு க்யூப் வந்து 1 தான். இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா 26 + 1 27 ஆயிரும். ஓகே, அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 27 வந்துடும். க்யூப் ரூட் ஆஃப் 27 இதுக்கு வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அதாவது இதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். 27 வந்து 3 வந்துடும். ஓகே, அப்போ 3 + க்யூப் ரூட் ஆஃப் 61 + 3 வரும். சரியா? இப்போ இது வரைக்கும் எடுத்து எழுதியிருக்கேன். அப்போ நமக்கு என்ன வரும்? க்யூப் ரூட் ஆஃப் 64ன்னு வரும். க்யூப் ரூட் ஆஃப் 64 என்னது? நமக்கு 4. 4 16, 16 64, அப்போ 4. இப்போ இங்கே என்ன இருக்குது? இது வரைக்கும் எடுத்து எழுதிட்டோம். இப்போ இங்கே ரிமைனிங் -121 + 4, க்யூப் ரூட் ஆஃப் -125. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? -5 தான் ஆன்சர். ஓகே, சிம்பிள் தான். இந்த ஸ்கொயர் ரூட் கொடுத்தாங்க அப்படின்னா அப்படியே இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்தே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கொண்டு வந்தோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 6th சம் பார்க்கலாம். 1 ஹெக்டேர் = 150 m². இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 1 ஹெக்டேருங்கிறது என்ன நமக்கு தெரியணும். 1 ஹெக்டேர் அப்படின்னா 10,000 m². ஓகே, அப்போ 10,000 இங்கே போட்டுக்கோங்க. = 150 m². இந்த ஒரு சைபருக்கு ஒரு சைபர். அப்போ நமக்கு ஆன்சர் 200:3. இதுதான் நமக்கு ரைட் ஆன்சர். அடுத்து 7th சம் பாருங்கள். 7th சம் பாருங்கள். 7th சம் நான் எழுதியிருக்கேன் இங்கே. ஸோ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, சிம்பிள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். அதை முடிச்சுட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மற்றதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இதை மட்டும் நான் இந்த ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 176 / 4ன்னு வருமா? இதை நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். 4 வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை டிவைட் பண்ணுறோம். இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 44 வரும். ஓகே, 176 / 4 வந்து நமக்கு
44 வந்துடும். இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடை பார்ப்போம். பாருங்கள், இந்த நமக்கு வந்து இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு 44 கிடச்சிருச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நான் வரேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கோங்க. 57 minus 42 minus ஓப்பன் காலி ப்ரெஸஸ் 37. இப்போ நம்ம இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறோம். அப்படின்னா தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். மைனஸ் 20 + x, ஓகே, ஈக்குவல் டு 44. ஓகே, திருப்பி நான் அதை பண்ணுறேன் பாருங்கள். 30லேருந்து 37லேருந்து 20 போச்சுன்னா 17. 57 minus 42 minus 17 plus x. ஓகே, 44. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 57 minus 42 minus 17 minus x. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஈக்குவல் டு 44. இந்த 57 நம்ம அங்கே கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு 13 கிடச்சிரும். ஓகே, அங்கே கொண்டு போனோம்னா 13. இப்போ 42 minus 17 minus x. ஓகே, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்துடும். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 25 minus x is equal to 13. இதை நம்ம அங்கிட்டு கொண்டு போனோம்னா நமக்கு மைனஸ் 12 கிடைக்கும். ஓகே, ஸோ x is equal to 12 தான் ரைட் ஆன்சர். ஓகே, நான் புரியணுங்கிறதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ஃபாஸ்ட்டாக செய்ய கற்றுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 8th சம் பாருங்கள். இது வந்து சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக தான். 260 × 260 + 1/104 × 104 minus 260 minus 104 the whole square அப்படி கொடுத்துருக்காங்க. இது ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது. ஏன்னா இங்கே 260 வருது, 1/104 வருது, இங்கேயும் 260 வருது, 1/104 the whole square வருது. ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது. அப்படின்னா இது வந்து அல்ஜிப்ராயிக் சம். இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா a + b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. நம்ம எடுத்து எழுதலாம். a + b the whole square is equal to a square plus b square plus 2ab அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த 260 தான் a வந்து 260, b வந்து 1/104. ஓகேவா? இப்போ அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. இப்போ எப்படி இருக்குது? a square plus b square minus, இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வருது, a minus b the whole square வருது. அப்போ அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ a square plus b square minus 2ab, அது அப்படி தான், அதுதான் வந்து a minus b the whole squareனு வரும். ஓகே, இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து எழுதலாம். இப்போ வந்து நமக்கு இப்படி வந்துருச்சு. இது அங்கே போகும்போது நமக்கு என்ன வரும்? a square plus b square minus a minus b the whole square வந்துருச்சு. அப்போ நமக்கு வந்து 2ab. அப்போ 2ab கண்டுபிடிச்சா போதும். a வந்து 260 இன்ட்டு b வந்து 1/104. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு நமக்கு 5 வரும். 5 தான் நமக்கு ஆன்சர். இப்போ இந்த 9th சம் பாருங்கள். இதுவும் அதே ஃபார்மேட் தான். இதில் வந்து a வந்து 217, b வந்து 183. இப்போ அதே ஃபார்மேட் தான். இதை ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab is equal to a plus b the whole square எடுத்து எழுதலாமா? இந்த மாதிரி நான் இந்த ஃபார்முலா எடுத்திருக்கேன். இந்த ஃபார்முலா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போனா நமக்கு வந்து இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரை வச்சுக்கிட்டு a ப்ளஸ் b the whole ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு எழுதலாமா? இதை அப்படியே அங்கே கொண்டு வந்திருக்கு. ஏன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் நமக்கு இங்கே இருக்குது. அப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதணும்.
217 ப்ளஸ் b வந்து 183 the whole square, a plus b the whole square எடுத்திருக்கேன். அடுத்தது 2 into a வந்து 217 into b வந்து 217, b வந்து நமக்கு 183. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 80578 இதுதான் நமக்கு ஆன்சர். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், நமக்கு ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக செஞ்சு பழகணும். இந்த மாதிரி ஒன்று இதில் இருந்தாலே நமக்கு வந்து அல்ஜிப்ராயிக் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு 10 ஃபார்முலா இருக்குது. அந்த 10 ஃபார்முலாவை நீங்கள் பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. அது படித்தா தான் இந்த மாதிரியான ஃபார்மேட் வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அடுத்து 10வது சம் பாருங்கள். இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான். இந்த சிம்பிளிஃபிகேஷனை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் எல்லாம் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா தான் நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கும். இதை நான் ஃபஸ்ட்டு எப்படி எழுதுறேன்னா, இந்த 2வது வாய்ப்பாடு வச்சு நான் எடுக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து டேரெக்டாக எனக்கு தெரியும், நான் டேரெக்டாகவே சால்வ் பண்ணிடுவேன், எனக்கு வந்து இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஆன்சருக்கு வந்துடுங்க. தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நான் சிம்பிளாக எழுதணும்னா 2வது வாய்ப்பாடு சொன்னேன்னா எனக்கு 6 8 48 வரும். 6 8 48 வருதா? -3 into 54 into 2 108. ஓகே, ப்ளஸ் 2 போட்டு 3 9 27. அதை சிம்பிளிஃபை பண்ணுறேன், அதாவது சிம்பிள் ஃபார்மேட்டில் எழுதுகிறேன். ப்ளஸ் 192 எப்படி எழுதுகிறேன்? 96 into 2ன்னு எழுதுகிறேன். எகெயின் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஓகே, 3 2 6ன்னு வரும். அதே மாதிரி 4 2 8ன்னு வரும். 6 9 54 into 2. இது வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி தோணும். நான் வந்து தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இதை சால்வ் பண்ணுறது, இது தொடுறதுக்கே வந்து தெரியல அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஃபைனலாக எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. எவ்வளோ தூரத்துக்கு அடுத்தடுத்து 2ல் 2வது வாய்ப்பாடு வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இந்த லாஸ்ட் ஃபார்மேட்டை மட்டும் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். 3 into 2 into 2 into 2 into 2 minus 3 root of 3 into 2 into 3 into 3 plus 2 into 3 into 3 into 3 plus root of 6 into 8 into 2 into 2 இப்படி வந்துடும். பாருங்கள், இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். இப்போ எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா 4√3 minus 18√3 plus 6√3 plus 8√3. ஸோ √3 எல்லாம் காமனாக இருக்குது. √3 எடுத்துடுறேன் வெளியில். அப்போ 4 minus 18 plus 6 plus 8. ஓகே, ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 18 minus 18 வரும். தட் இஸ் equal to 0. ஸோ இந்த மாதிரி சம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கங்க. எனக்கு வந்து வாய்ப்பாடு தெரியும் அப்படிங்கிறவங்க டேரெக்டாக அதை வந்து எப்படி நீங்கள் பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு வேளை தெரியாதவங்களுக்கு நான் வந்து சிம்பிளாக எப்படி சீக்கிரம் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறேன். நீங்கள் இதையுமே வந்து எக்ஸாமில் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் ஸ்டெப்பெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா டைம் ஆயிடும். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டேபிள்ஸ் வந்து நீங்கள் நிறையா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பைஹார்ட் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். டேபிள்ஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்பெல்லாம் கட் ஆகி டேரெக்டாக அந்த ஸ்டெப்புக்கு வந்துடுவீங்க. இந்த ஸ்டெப் வந்து அட்லீஸ்ட் இந்த ஸ்டெப் வரைக்கும் போது எழுத தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டெப் எழுதிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். தேங்க்யூ.